நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு வீடியோ பண்ணுறீங்க மக்களே, ஆனால் வியூஸ் வந்திருக்காது. ட்ரூத் என்ன தெரியுமா? யூடியூப்பில் ஒரு சிங்கிள் ட்ரிக் இல்லை மக்களே. வீடியோ வைரல் ஆகிறதுக்கு ஒரு 5 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த 5 ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத மக்களே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீச் ஆகிறது, ஒரு வீடியோ வைரல் ஆகிறதுக்கு ஒரு 5 ஃபேக்டர்ஸ் சேர்ந்தால் தான் மக்களே ரீச் ஆகும். அது தெரியாமல் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு யூடியூப் சிஸ்டமை ஃபுல்லாக சிம்பிளாக சொல்ல போகிறேன் மக்களே. இந்த வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் மக்களே. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, சிடிஆர் அப்படிங்கிறது தான். சிடிஆர் அப்படிங்கிறீங்க. அப்படி சிடிஆர்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு சிடிஆர் இருந்தால் தான் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகும். வாட்ச் டைம் இருந்தால் தான் ரெட்டன்ஷன் கிடைக்கும். ரெட்டன்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது எனபிள் ஆகும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் உள்ள சிஸ்டமே. இப்போது ஃபேக்டர்ஸ் 1 அப்படின்னா சிடிஆர் அப்படின்னா, இப்போ 100 பேருக்கு உங்கள் வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு யூடியூப். அப்போ 10 பேர் கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா அது 10% சிடிஆர் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த சிடிஆர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய மக்களே. பிகாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளிக்கு இல்லைன்னா உங்கள் வீடியோ ரீச் ஆகவே ஆகாது. இந்த சிடிஆரை டிசைட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தம்ப்நெயிலும் உங்களுடைய டைட்டில் தான் மக்களே. நீங்கள் தம்ப்நெயிலும் டைட்டிலும் கரெக்டாக கொடுத்தா தான் உங்களை வீடியோவை கிளிக் பண்ண வைக்கும் மக்களுக்கு. ஸோ நீங்கள் தம்ப்நெயிலும் டைட்டிலும் கரெக்டாக கொடுங்க. எப்போதுமே ஃபஸ்ட்டு கோல் என்னென்னா, கிளிக் வாங்கியாச்சு. கிளிக்னா மக்கள்கிட்டேருந்து அந்த தம்ப்நெயிலை டைட்டிலை வச்சு உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணிட்டாங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது. ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் சொல்லலாம். ரிட்டன்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் வீடியோவை எவ்வளோ நேரம் மக்கள் பார்க்காங்க அப்படிங்கிறது தான் மேட்ரே இருக்குது. ஓகேங்களா? இப்போது உங்கள் வீடியோவை நீங்கள் இப்போ கிளிக் வந்துட்டு, ஓகேங்களா, கிளிக் வந்துட்டு உங்கள் வீடியோவை பார்த்துட்டாங்க, சிடிஆர் வந்து முடிஞ்சுது. அப்புறம் ரெட்டன்ஷன் ஃபேக்டர்ஸ் 2ல ரெட்டன்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை மக்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு 5 செகண்ட்லேயே வீடியோ பிடிக்கலன்னு தள்ளிட்டு போயிட்டாங்கன்னா உங்கள் வீடியோ வேஸ்ட்டு. அப்போது உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு. உங்கள் வீடியோ மொத்தத்துலேயே கேம் ஓவர். இந்த வீடியோவுக்கு ஒரு இதே இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு உசிரே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்போது நீங்கள் வீடியோ நிறைய நேரம் பார்க்கணுன்னா ஒரு பெஸ்ட் இன்ட்ரோ கொடுக்கணும். அப்போது பெஸ்ட் இன்ட்ரோ என்னென்னா, நீங்கள் நல்ல பெஸ்ட் இன்ட்ரோ அப்படின்னா, நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் என்ன மாதிரி கொடுக்கலான்னு இப்போ மக்கள் வந்து எந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுட்டு ஒரு நல்ல ஹூக்கு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஹூக்லேயே உங்களுக்கு இன்ட்ரோவுக்கு முன்னாலே ஹூக் கொடுக்கணும். ஹூக்குக்கு அப்புறம் இன்ட்ரோ, அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் நார்மலாக வீடியோ ஆரம்பிக்கணும் மக்களே. இதில் தான் நீங்கள் இன்ட்ரோவில் தான் உங்களுடைய ரெட்டன்ஷனே இருக்குது. ஓகேங்களா? ஸ்ட்ராங் இன்ட்ரோ இல்லைன்னா வச்சுக்கிடுங்க மக்களே, உங்கள் யூடியூப் ஆல்ரெடி வீடியோவே புஷ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? அதனால் ரொம்ப ஆடியன்ஸ் ரெட்டன்ஷன்ங்கிறது இதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபேக்டர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் டைம் அப்படிங்கிறது மக்களே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடியோவில் மக்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறதா மக்களே வாட்ச் டைம் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்குன்னா 6 மினிட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல வாட்ச் டைம் அப்படிங்கிறது. இப்போ யூடியூப்பில் உங்கள் வாட்ச் டைம் ஒரு வீடியோவுக்கு 6 மினிட்ஸ்க்கு மேலே வாட்ச் டைம் போயிருக்குன்னா இது ஒரு நல்ல சிக்னல் கொடுக்கும் மக்களே. அப்போது ஆல்கரிதம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஆல்கரிதம் என்ன நினைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நல்ல வேல்யூபிளான வீடியோ கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் உங்கள் வீடியோவை. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும்போது வியூஸ் வந்து இன்னும் அதிகரித்து போய்கிட்டே இருக்கும் மக்களே. இப்படி வியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 4th ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறதா மக்களே. என்கேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ லைக் இருக்குது, ஷேர் இருக்குது, கமெண்ட். ஓகேங்களா? லைக்கு, ஷேரு, கமெண்ட். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மக்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இன்ட்ராக்ட்னா என்னென்னா, லைக்கோ, ஷேரோ, சப்ஸ்கிரைபு, இந்த மாதிரி கமெண்ட். இந்த மாதிரி கமெண்ட் பண்ண உங்களுடைய வீடியோ வந்து ரீச் ஆகும். இன்னும் யூடியூப் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அப்போது இன்னும் உங்களுடைய வியூஸ் வந்து அதிகமாக போகும். ஓகேங்களா? இதுதான் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. உங்களுடைய லைக்ஸு, கமெண்ட்ஸு இந்த ரெண்டும் தான் யூடியூப் முக்கியமாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர். என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, கன்சிஸ்டன்சி தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருப்பீங்க, நீ ரீச்சே வரல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 7 மணிக்கு வீடியோ போட்டிங்கன்னா மார்னிங் 7 மணிக்கு கண்டினியூஸாக ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தான் 4th 5th ஃபேக்டரே. கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். வீக்லி கண்டிப்பாக 2 வீடியோஸ் இருக்கணும். வீக்லி 2 வீடியோஸ் போட முடியலன்னா 1 வீடியோவாவது கண்டிப்பாக போட்டுட்டு இருக்கணும் மக்களே. இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப யூடியூப்பில் முக்கியம். யூடியூப்போட ஃபுல் சிஸ்டம் பார்த்தாச்சு மக்களே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் ப்ளஸ் டைட்டில் சேர்ந்தது தான் சிடிஆர் அப்படிங்கிறது. சிடிஆர்னா வியூஸ் அப்படிங்கிறது. வியூஸ் வந்த அப்புறம் ரெட்டன்ஷன் வரும். ரெட்டன்ஷன் வந்தால் தான் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகும். வாட்ச் டைம் ப்ளஸ் என்கேஜ்மெண்ட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து வைரல் புஷ் கிடைக்கும் மக்களே. வைரல்னால் உங்கள் வீடியோ வைரல் ஆகிறதுக்கு ஒரு புஷ் பண்ணக்கூடிய ஒரு செயின் உருவாகும். ஓகேங்களா? யூடியூப் ஆல்கரிதம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் உங்கள் வீடியோவை. அதுதான் அந்த மீனிங்கில் சொல்லியிருக்கேன்.
இந்த செயினில் ஒரு லிங்க் பண்ணியிருக்க செயின் பிரேக் ஆனால் கூட உங்களுடைய மொத்த சிஸ்டமும் ஃபெயிலியர் தான் மக்களே. சிம்பிளாக மனசில் வச்சுக்கிடுங்க. சிடிஆர், ரிட்டன்ஷன், வாட்ச் டைம், அப்புறம் என்கேஜ்மெண்ட், இவ்வளோதான். இதுதான் உங்களுடைய வீடியோவே. இந்த ஸ்ட்ராங் இன்ட்ரோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராங் இன்ட்ரோ கொடுத்ததுக்கப்புறம் அந்த மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறீங்க அப்படிங்கிறது, அதை வாட்ச் டைமை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது, இந்த விஷயங்களை அப்படியே நீங்கள் பார்த்துக்கிறீங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. யூடியூப் சம்மந்தப்பட்ட வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து எப்படி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரமாக ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மக்களே. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.